வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம். திகட சக்கர செம்முக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம். கந்தநம ஐந்து முகர் தந்த முருகேசனம கங்கையுமைதன் மைந்தனம பன்னிரு புயத்தனம நீபமலர் மாலை புனையும் தந்தை நம ஆறுமுகங்காதி நம ஜோதி நம தத்பரமதாம் எந்தை நம என்றும் இளையோய் நம குமார நம என்று தொழுதார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம். முருகாசரணம். திருவருளும் குருவருளும் நம்மை இணைத்து வைத்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போற இந்த பகுதிகள் எல்லாம் கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரி இயற்றிய கந்த புராணத்துல 2வது காண்டமான அசுர காண்டம். இப்போ முதல் காண்டம் எது? உற்பத்தி காண்டம். உற்பத்தி காண்டத்துல உற்பத்தினா உருவாகிறது. எது உருவாயிற்று? நல்லதெல்லாம் உருவாயிற்று. ஆனா கூடவே தீயதும் உருவாயிற்று. நல்லதுன்னா எது அதெல்லாம் நம்ம பொதுவா சொல்றோம்? சிவபெருமான் பார்வதி தேவி பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணது, அப்புறம் தேவர்கள் எல்லாம் உருவானது, நவ சக்திகள் உருவானது, நவ வீரர்கள் உருவானது, முருகன் அவதாரம் செய்தது. எப்படி இந்த தேவர்கள் எல்லாம் முருகனை சிவபெருமான விடாம, அவங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய துக்கம் இருந்தது, அவங்களுக்கு அவமானம் ஏற்பட்டது, அவங்களுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைகள்ல இருந்தாங்க. ஆனா எப்படி கடவுள் அவங்களுக்கு அருள் கொடுத்தார் அப்படின்னா, இவங்க அந்த கடவுளுடைய அருளை அப்படியே ஒரு காந்தம் போல எப்படி இழுத்துக்கிட்டாங்க தன்பால் அப்படின்னா, அவங்க சரணடைந்தார்கள். என்ன எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்தாலும் அவங்க they did not give up. அவங்க சோர்ந்து போகல. துக்கத்திலையும் கடவுளை விடாம பிடிச்சுக்கிட்டாங்க. பாருங்க, அவங்க சிவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டாங்க. முருகர் கூட யாத்திரைக்கு போனாங்க, பல ஸ்தலங்களுக்கு போனாங்க, முருகர் கூட சேர்ந்து வழிபட்டாங்க. இடையில அவங்களுக்கு அசுரர்கள் மூலமா துன்பங்கள் ஏற்படுது. ஆனா அவங்க இந்த வழிபடுதல விடவே இல்லை. இது தேவர்களுடைய ஒரு தனித்துவம். அவங்க சுரர் அப்படின்றதுக்கான அடையாளம். அவங்க தப்பே பண்ணலன்னு இல்லை, அவங்களும் சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கிறாங்க. ஆனா அவங்க பக்தியை விடல. என்ன மாதிரியான தப்பு பண்ணாங்க? எந்த இடத்துல கடவுளை அவமதிச்சாங்களோ அந்த இடத்துல போய் நின்று அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஆக்சுவலி தக்ஷ பிரஜாபதி கடவுள் மறுப்பாளர் போல இருக்கு. அந்த தக்ஷ பிரஜாபதி கடவுள் அவசியம் இல்லை, கடவுள் வேணாம், நானே எல்லாம் செஞ்சிருவேன், எனக்கு பகுத்தறிவு அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, நிறைய பேர் பயந்து போயிட்டாங்க. இவன் கூப்பிட்டு போலன்னா எதனா பிரச்சனை வந்துட போகணும்னு போனாங்க. சிலர் ஒருவேளை இது உண்மையா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு போயிட்டாங்க. எந்த இடத்துல சிவனை அவமதிக்கிறதுக்காக ஒரு வேள்வி செய்யப்படுதோ அது வேள்வியே கிடையாது. எப்போ கடவுள் நிக்கிறாரோ அப்பதான் அது வேள்வி. அதனாலதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, இவங்கெல்லாம் தகர் சாப்பிட்டாங்க அப்படின்றார். தகர்ன்றது அது வெறும் ஆட்டுக்கறி. அதாவது ஒரு ஆடு பலி கொடுத்து சாப்பிடுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது எப்போ பிரசாதமா வரும்? கடவுளுடைய பிரசாதமா நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம படைக்கிற நெய்வேத்தியம் பிரசாதமா வரும்னா கடவுள் அதை ஏத்துக்கிட்டாதான். கடவுளே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்றது எதுவுமே பிரசாதம் கிடையாது. இப்போ தேவர்கள் செய்த தவறுகளை எப்படி கடவுள் அதை மன்னிச்சு கூடவே இருந்து அருள் கொடுத்தாருன்னா அவங்க சரணடைந்தார்கள், தவம் செய்தார்கள். அசுரர்கள் சாதாரணப்பட்டவர்களான்னு கேட்டா அவங்களும் தவம் செஞ்சாங்க. இந்த உற்பத்தி காண்டம் முடிஞ்சு இப்ப ஆரம்பிக்க போற இந்த அசுர காண்டத்துல 43 படலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பாடல் இருக்கு. 1920 பாடலும் இருக்கு. அது மாதிரி கிட்டத்தட்ட 2000 பாடல் இருக்கு. இப்ப இந்த 2000 பாடல் 43 படலமா பிரிச்சிருக்கிறத நம்ம முழுமையா பார்க்கணும்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் படிச்சா கூட நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் ஆகும். நம்ம அவ்வளவு பார்க்க முடியாது. ஆனா ஒரு படலத்திலையும்
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல். இப்ப முதல் பாடலம்ல மாயை படலம். அதுல இருந்து நம்ம குறைஞ்சது ஒரு 10 பாட்டு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு சிலது வந்து இந்த மாயைனா என்ன, இந்த இந்த அசுரர்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அதுக்கான ஒரு ஒரு விசாலமான ஒரு முன்னுரை பகுதியை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு படலமும் நம்ம பாடல்கள் எப்படி படிக்கணும், அதை எப்படி என்னுடைய நித்திய பிரார்த்தனையில நான் சேர்த்துக்கணும் அப்படின்றது. சரி, இதுதான் அணுகுமுறையா இருக்க போகுது. நம்ம முதல்ல இன்னைக்கு பார்க்க போறது இந்த உற்பத்தி காண்டத்துல கடைசி பகுதியில வரும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். முருகர் வந்து யாத்திரையெல்லாம் போறாரு. இடையில தாரகன்னு ஒரு அசுரனை வதம் பண்றாரு. அதுக்கப்புறம் கிரௌஞ்சாசுரன் அழிக்கிறாரு. இதெல்லாம் எப்போன்னா சிவபெருமான் கிட்ட இருந்து வேல் வாங்கி யாத்திரை முடிச்சு போற வழியில இவங்களெல்லாம் அழிச்சிட்டு கடைசியில திருச்செந்தூர் வந்து சேர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா தேவர்களின் குரு, தமிழ்ல வியாழ பகவான் சொல்லுவோம், சமஸ்கிருதத்துல பெயர் வந்து ப்ரஹஸ்பதி. தேவர்களின் குரு கிட்ட கேட்கிறார், அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி இவ்வளவு வலிமை வந்தது, அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வரலாறு என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்றார். அதுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, வியாழ பகவான், ஓ இது உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்றேன் அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அந்த பாடலை நாம அந்த உற்பத்தி காண்டத்துல அந்த ஒரு பாடல் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பகுதிக்குள்ள போகலாம். நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிரீன். இந்த 1780 போட்டு இது வந்து உற்பத்தி காண்டம்ல இருக்கு. இது எதுக்கான பதில், முருகர் வந்து கேட்கிறார், அசுரர்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முருகா உனக்கே எல்லாம் தெரியும் முருகா அப்படின்றத ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்றார். எப்படி சொல்லுவாரு, அரிதி எப்பொருளும், அரிதி உனக்கு எல்லாமே தெரியும் முருகா, எப்பொருளும் எல்லாமே உனக்கு தெரியும். ஆவிகள் தோறும் செருதி, செருதினா நீ அப்படியே ஊறி இருக்க. எங்க இருக்க, ஆவிகள் தோறும், எல்லா தேவர்களுக்கும் இடையே அப்படி சொல்லல, எல்லா மனிதர்களுக்கும் இல்ல, எல்லா பறவைகளும் யக்ஷ கிண்ணற கந்தர்வ அப்படி இல்ல, ஆவிகள் தோறும் எல்லா உயிரிலையும் நீதான் இருக்க. அறுதிய பொருளும் ஆவிகள் தோறும் செருதி, எங்கள் துயர் சிந்துதல் முன்னி, எங்களுக்கான ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதை அந்த துயரை அழிப்பதற்காக, சிந்துவதற்காக, நீக்குவதற்காக முன்னி நீ மனசுல கருதி, குறிய சேய் உருவு கொண்டனை, நீ வந்து சின்ன ஒரு பாலகன் ரூபத்துல எங்களுக்காக நீ வந்திருக்க. அறுதிய பொருளும் ஆவிகள் தோறும் செருதி, எங்கள் துயர் சிந்துதல் முன்னி, குறிய சேயுருவு கொண்டனை, யாருக்கும் இறைவ. ஆனா உண்மையில நீ யாரு, நீ பாலகன் ரூபத்துல இருந்தாலும் எல்லாருக்கும் நீந்தான் இறைவன். எல்லாருக்கும், யாருக்கும், யாருக்கும்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கா, நம்ம வந்து அன்புல வந்து தமிழ் கடவுள்னு சொல்லிடுறோம், அது அன்புல சொல்றோம். யாருக்கும் இறைவன், தமிழகம் மட்டும் இல்ல, பாரதம் மட்டும் இல்ல, இந்த பூலோகம் மட்டும் இல்ல, சராச்சரங்கள் அனைத்தும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கோடி எல்லா அண்டங்களுக்கும் இறைவன். அதனாலதான் சிவனை வழிபடும் பொழுது என்ன சொல்றோம், தென்னாடுடைய சிவனை போற்றி. இந்த இடத்துல நம்ம சிவன் கூப்பிடுறோம் தென்னாட்டுல, ஆனா எந்நாட்டவர்க்கும் இறைவா, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், அதே கடவுள் தான். இங்க நாம வந்து சிவனும் முருகனும் அன்புல நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். அறுதிய பொருளும் ஆவிகள் தோறும் செருதி, எங்கள் துயர் சிந்துதல் முன்னி, குறிய சேயுருவு கொண்டனை, யாருக்கும் இறைவ, நின் செயல் யார் உணர்கிற்பார், நின் செயல் யார் உணர்கிற்பார், உன்னுடைய செயலை யாரால புரிஞ்சுக்க முடியும். இது எதுக்கு சொல்றாரு வியாழ பகவான், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அசுரர்கள் வரலாறு சொல்லு, நீ வந்து உனக்கு எல்லாம் தெரியும்னு இல்ல, ஒவ்வொருத்தரோட உயிர்லயுமே நீ இருக்க. அப்படின்னா நீ நீ இல்லாம எங்களால எதையும் யோசிக்க முடியாது, எதையும் பேச முடியாது, அசைய கூட முடியாது. உனக்கு எல்லாமே தெரியும், அந்தர்யாமி, எனக்குள்ள இருந்து என்னை ஆழ்விப்பவன் நீ, ஆண்டு கொண்டவன் நீ. அப்போ அசுரர்களோட மனசுல நீ தானே இருப்ப. உன்னுடைய அருள் இல்லாம அவங்க கூட இந்த அட்டுழி எல்லாம் பண்ணிட முடியுமா? நீ கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுருக்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க. ஆனா அது சொல்லிட்டு அப்புறமா சொல்லுவாரு, ஆனா கேட்டுட்டீங்க, நான் சொல்லாம இருக்கக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கவனம் இருக்கக்கூடாது, இது எனக்கு ஒரு வாய்ப்பு. நம்மளால என்னைக்குமே கடவுளுக்கு ஒரே ஒரு உதவி கூட பண்ண முடியாது, ஆனா நிறைய சேவை பண்ணலாம், நிறைய சேவை பண்ணலாம்.
we cannot help God, but we can always serve him. So இது வந்து ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம், நல்ல தருணம். இது நல்ல தருணம். அடிக்கடி வள்ளலார் சொல்வார், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். கடவுள்கிட்டே சொல்வார், நமக்கு வந்து இது நல்ல தருணம். இப்போ நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம நல்லா பாடுறோமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமா, போதும், அது நினைச்சா போதும். நம்ம வந்து அது ஒரு பாட்டு ரூபத்துல நம்ம கடவுளுக்கு காணிக்கையா இருக்கலாம். நடனம் ஆட தெரியுமா, அதுவும் கடவுளுக்கே. எனக்கு படிக்க தெரியுமா, அதுவும் கடவுளுக்கே. எனக்கு நல்லா சம்பாதிக்க தெரியுமா, அதுவும் கடவுளுக்கு. என்ன பண்ணாலும் என்னால கடவுளுக்கு எதனா ஒரு சின்னதா ஒரு சேவை செய்ய முடியும். இத சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து சொல்றாரு, இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த அசுர காண்டம். இந்த அசுரன்ற வார்த்தைக்கு இப்போ தற்காலிகமா தமிழகத்துல புழங்குற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா பயங்கரம். அதாவது பயங்கரம்னா தப்பான விதத்துல இல்ல, அவன் அசுர வளர்ச்சி அடைந்தான் அப்படின்னா நல்லா வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அசுரன்றது வந்து ஒரு நல்ல, உண்மையிலேயே அது வந்து வில்லன் தான். அசுர வளர்ச்சினா நல்லா வளர்ந்துட்டான். அதாவது அசுரன்றதே வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிற ஒரு மனப்பக்கம் நம்ம மக்களுக்கு வந்துருச்சு. அசுரன் அப்படின்னுனாலே ஹீரோன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அசுர பலம் கொண்டவன். ஏன் தேவர்களுக்கு பலம் இல்லையா, தேவர்களுக்கு வளர்ச்சி இல்லையா? அது சொன்னா வந்து மக்களுக்கு பிடிக்கல. அசுர பலம், அசுர வளர்ச்சி. இது வந்து உண்மையிலே அசுர காண்டம். அப்ப சுரர்கள்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு வர்க்கம் இருந்து. சுரர், சுரர்னா தேவர்கள். என்ன சுரர், இவங்க தேவர்கள் இல்ல, அசுரர். அப்ப இந்த சுரர்களுக்கு தலைவன் சுரேந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் அசுரேந்திரன். இந்த சுரேந்திரன் தேவர்களின் தலைவர்களாக இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு குரு தேவைப்படுது. அந்த குரு வியாழ பகவான் பிரகஸ்பதி. அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியார் எல்லாம் கொடுப்பாரு அசுரர்களுக்கு. ஆனா அவருடைய மனசுலயும் ஆழ் மனசுல என்ன இருக்குன்றது நம்ம அப்புறமா பார்ப்போம். சிலர் வந்து கொடுத்தே அழிச்சிருவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்தே அசுரர்கள் அழிவதற்கு காரணமா இருந்தவர் சுக்கராச்சாரியர். அதனால அசுரர்கள் அழிவதுல முக்கியமான காரணம் அவருக்கும் உண்டு, பங்கு உண்டு. சரி, இப்போ அசுரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஒரு தோராயமா ஒரு எண்ணிக்கை. தேவர்கள் வந்து 33 கோடி, 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க. அப்ப அசுரர்கள் 2 பங்கு இருந்தாங்க. 66 கோடி அசுரர்கள் இருந்தாங்க. இது கச்சியப்ப சிவாச்சாரியார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதினாரு. நிகழ்ந்த சம்பவம் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி, யுகங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்போ பார்த்தோம்னா நல்லதை விட தீமை பல மடங்கு அதிகமா இருக்கும். அது நம்ம மனசுல ஆரம்பிச்சு வெளி உலகம் வரைக்கும். என் மனசுலயே நல்ல குணங்கள்லாம் இருக்குப்பா. எனக்கு ஒரு 10 குணங்கள் என்னால சொல்ல முடியும். தீய குணங்கள், அதுக்கு ஒரு புக்கே போடுவேன் நான். அப்ப நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் மனசு, நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் சமூகம். நல்லதும் கெட்டதும் எப்போதுமே இருக்கு. ஆனா இந்த கொஞ்சமா இருக்கிற இந்த நல்லது, அதிகமா இருக்கிற இந்த கெட்டதை நோக்கி எதிர்த்து போராடும் போது கடவுள் அருள் நமக்கு வேணும். கொஞ்சமா இருந்து அதிகமா இருக்கிற படையை எதிர்த்து போராட முடியுமானா, எப்படி கடவுளே சாரதியா வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார். அப்போ கடவுள் நம்ம பக்கம் இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், வளமைகள் எல்லாம் ரொம்ப கம்மி அளவுல இருந்தா கூட நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, இதுதான் மகாபாரத்தின் சுருக்கமும் கூட அதேதான். அப்ப நம்ம இந்த இதுவை எப்படி ஆரம்பிக்கிறாரு கச்சியப்பர் வந்து முதல்ல அசுரர்கள் பத்தி பேசணும். அசுரர்கள் பத்தி பேசினாலும் அவர் வந்து ஒரு கடவுள் வாழ்த்துன்னு ஒரு மங்கள வாசகம் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மங்கள வாசகம்ல என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்ப அவர் வந்து என்னெல்லாம் சொல்ல போறாருன்னா அசுரர்கள் பத்தி நிறைய சொல்ல போறாரு. அப்ப அசுரர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன பலன்? களவும் கற்று மர. அப்படியா, அப்ப தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? அப்படி கிடையாது. தப்பெல்லாம் இந்த கற்று மர அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? 2 விஷயங்கள், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது பாவம், இது புண்ணியம், இப்படின்னு நமக்கு முன்னோர்கள் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப எது எது நல்லதுன்னு நமக்கு தெரியணும், எது கெட்டதுன்றதும் தெரியணும். அப்படியா, அப்படி தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்ட்டு இல்ல, அது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிறைய பயன் உண்டு. வள்ளுவநாயனார் சொல்றாரு, செய்தக்க அல்ல, இது வந்து செய்யறதுக்கு நல்ல விஷயமே கிடையாது, இது செஞ்சா நமக்கு நல்லதில்லை. செய்தக்க அல்ல, செய்ய
கெடும். செய்யக்கூடாது, ஆனா நான் செஞ்சுட்டா கெட்டு போயிடும். செய்தக்க அல்ல செய்ய கெடும். செய்தக்க, இது செய்யணும். செய்யாமை யானும் கெடும். இது செய்யணும், ஆனா நான் செய்யல, அப்பவும் கெட்டுடுவேன். என்னோட கடமைகளை செய்யலைன்னா நான் உருப்படாம போயிடுவேன். தீமையான செயல்களை செஞ்சா நான் அப்பவும் கெட்டுடுவேன். ரெண்டுமே. நல்லதை பண்ணலனாலும் கெட்டுடுவேன், கெட்டதை செஞ்சாலும் கெட்டுடுவேன். அப்ப நல்லதை பண்ணணும், கெட்டதை பண்ணக்கூடாது. அப்ப ரெண்டுமே நமக்கு தெரியணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல நம்மளை சுத்தி எப்படியெல்லாம் தப்பா யோசிக்கிறவங்க, தப்பா நடந்துக்கிறவங்க, அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வலையில மாட்டிக்காம இருக்கலாம். அந்த மாய வலையில இந்த தீமையை முழுக்க மாயை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மூலமா தான் எல்லாத்தையும் நமக்கு வர்ணிக்க போறாரு கச்சியப்ப சிவாச்சாரியர். இதுல வர மங்கள வாழ்த்து, முதல் கடவுள் வாழ்த்து செய்யுள் வந்து ஊரிலான் குணம் குறியிலான் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இதுதான் முதல் செய்யுள். நான் அந்த பாடலை இதுல ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். நம்ம அதுக்கு அர்த்தம் என்னன்றதை பார்ப்போம். இது வந்து ஒரு அழகான பிரார்த்தனை. கடவுள் யாரு அப்படின்னா, இப்ப யாருன்னா ஒருத்தங்களை வர்ணிக்கிறான்னு நம்ம சொல்லணும். இவர் இந்த ஊருப்பா, இவர் சென்னையில இருந்தாருப்பா, இவரு திருவாரூர் இருப்பா, இவரு வந்து கோயம்புத்தூர்ப்பா, இவர் திருவள்ளூர், அப்படி ஊர் சொல்றோம். கடவுளுக்கு எதனா ஊர் சொல்ல முடியுமா? அவருக்கு ஊருலாம் ஒண்ணும் கிடையாது. ஊரிலான் முதல்ல அதுல ஆரம்பிக்கிறார். வேற என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லின்னு வர்றார். குணம் குறியிலான். இதுதான் இவன் வந்து கோபக்காரன், இவன் அன்பானவன்ப்பா, இவன் வெகுளிப்பா, இவன் முரண, எதனா ஒரு குணம் சொல்லி சொல்லலான்னா அதுவும் கிடையாது. குறியிலான், குறினா ஒரு உருவம், இதுதான் இவன் உருவம் அப்படின்னு நம்மளால திட்டவட்டமா நிர்ணயிச்சிட முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு உருவத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. வேற யாருதான்ப்பா அவரு? செயலிலான். என்ன வேலை செய்யறாரு? அவருக்கு இந்த வேலை செஞ்சாதான் அப்படின்னு கிடையாது. ஆனா நம்ம சொல்லும் போது 5 தொழில் செய்வாரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதெல்லாம் பஞ்சகிருத்தியம் பண்றவர் அப்படின்னு சொல்றோம். அது நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும்னு எந்த விதமான கட்டாயமும் நிர்பந்தமும் கடவுளுக்கு இல்லை. அது இயங்குது, தானா நடக்குது. செயலிலான், உரைக்கும் பேரிலான். இதுதான் அவருடைய பேரா? ஆமா ஆமா, கந்தன் தான் சொல்லணும், இல்ல முருகன் தான் சொல்லணும், கடம்பா சொல்லலாம், கார்த்திகேசன். ஒரே ஒரு பெயருக்குள்ள அவரை சுருக்க முடியுமா? 1000 பெயர்கள் சொல்லி அவரை சுருக்கிட முடியுமா? உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான். எதனா ஒரு காலத்துல இவருக்கு முன்னாடி யார் இருந்தாரு? எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்தாரு, எங்க அப்பா முன்னாடி எங்க தாத்தா இருந்தாரு, கொள்ளு தாத்தா இருந்தார், பாட்டன் இருந்தாங்க, பூட்டன் இருந்தாங்க, அப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா கடவுளுக்கு அப்படி சொல்ல முடியுமா? ஒரு முன்னிலா, எனக்கு அப்புறமா என் பசங்க இருப்பாங்க, என்னுடைய பேர பசங்க இருப்பாங்க, என்னுடைய அன்பர்கள் இருப்பாங்க, அப்படி நம்ம எதனா சொல்ல முடியுமா? நமக்கு சொல்லிக்கலாம். கடவுளுக்கு ஒரு முன்னிலான் பின்னிலான். அவருக்கு காலமே அவர்கிட்ட இருந்துதான் தோன்றிட்டு, காலத்தையும் கடந்தவர். சரி, யாரதான் சார்ந்து இருக்கார் அந்த கடவுள்? பிரிதோர் சாரிலான். யாரையும் சார்ந்தில்லை, தனித்து இயங்கக்கூடியவர். வரல் போக்கிலான், வந்து போக மாட்டார். அச்சுச்சோ, வந்து போக மாட்டார், ஆனா இந்த இடத்துல அவருக்கு பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். வரல் போக்கிலான், அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உற்பத்தி காண்டத்துல முருகர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணார் அப்படின்னா அவர் தோன்றினார். தோன்றினார்னா பிறக்கல, தோன்றினார், நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுத்தார். மறைந்தார்னா இறந்து போகல, நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு அறையில இருக்கிறோம், இருட்டா இருக்கு, நான் ஒரு புஸ்தகம் தேடுறேன் கந்த புராணம்னு, சுவிட்ச் போட்டு லைட் எரியுது, வெளிச்சம் வந்த உடனே அங்க புஸ்தகம் இருக்கு. அந்த விளக்கு அந்த புஸ்தகத்தை உருவாக்குச்சான்னு கேட்டா உருவாக்கல, என் கண்ணுக்கு எடுத்துட்டு வந்து புலப்படுத்துச்சு, காமிச்சுது, அவ்வளவுதான். தோன்றிச்சு, மறைஞ்சிருச்சு. அது போல அது என்னுடைய குறைபாடுகள்னால. ஆனா கடவுள் எல்லா காலத்திலுமே இருக்கார். வரல் போக்கிலான்னா அவருக்கு உண்மையில பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவருக்கு மேல யாருன்னா உயர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவருக்கு மேல யார்? அவருக்கு சமமா இல்ல. மேலிலான் தனக்கு எங்கதான்ப்பா இருக்கிறாரு? உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். ஏன்னா முதல்ல சொன்ன எல்லா இல்லான் 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 அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஊரிலான், குணம் குறியிலான், குணம் குறி ரெண்டும் தனியா எடுத்துக்கலாம். செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான், பிரிதோன் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான் தனக்கு நேரிலான். இத்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை, என்னால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தையும் வந்து இயங்கவே முடியாது. ஆஹா, என்ன ஒரு யுக்தி!
உங்களுடைய கொள்ளு தாத்தாக்கு கொள்ளு தாத்தாவை பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்படின்னா அவர் இயங்கவே இல்ல. அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நம்ம யுக்தி மூலமா சொல்லிட முடியுமா? இல்ல, 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 இல்ல. நான் இருக்கேன் அப்படின்னா எங்க அப்பா இருந்தாருன்னு அர்த்தம். எங்க அப்பா இருந்தாருன்னா எங்க தாத்தா இருந்தாரு. அப்படி அனுமானமா நம்ம யோசிக்கிறோம். கடவுள் வந்து இந்த குறுகிய நம்மளுடைய புத்தின்ற இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள அடங்கலனாலும், ஆனா எனக்குள்ளவே இருக்கிறாரு. உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். இந்த பரம்பொருள் என்னை விட்டு விலகவே முடியாது. விலகவே முடியாது. அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, உன்னை சிக்கன பிடித்தேன், இனி எழுந்தருளுவது எங்கே? நீ தனியா வந்து எழுந்தருள் எனக்கு அருள் கொடுக்க போறியா? உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படின்றார். அது போல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை உணர்தல் தான் கந்த புராணத்தின் நோக்கம். நம்ம உட்காந்து ஒரு புராணம் படிச்சோம், ஒரு கதை கேட்டோம் அப்படின்றது இல்ல. எனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் உணரணும். கடவுளை உணரணும் அப்படின்னா, இப்ப என்ன சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கே, எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு அவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. என்ன நம்பி என்னுடைய தம்பி தங்கச்சி என்னுடைய பசங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் நிறைய கடமை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா கடமைகளுக்கு இடையிலேயே ஒவ்வொரு தருணமும் நம்ம வந்து கடவுளை நம்ம ஒரு கதாபாத்திரம், ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். எனக்கு நண்பனாவோ, எனக்கு ஆசிரியனாவோ, எனக்கு ஒரு உதவியா. பாரதியார் எழுதுற கண்ணன் என் சேவகன் எழுதுறாரு. எனக்கு வேலை செய்யற ஆளப்பா அவன் அப்படின்றாரு. அன்பு, அவ்வளவு அன்பு. ம்? தாழ்த்தி பேசுறது இல்ல. கண்ணன் என் குருன்னு எழுதியிருக்காரு, கண்ணன் என் சீடன் எழுதியிருக்காரு, கண்ணன் என் காதலன் கண்ணனை என்னுடைய காதலியா பாவிக்கும் போது கண்ணம்மான்னு கூப்பிடுறாரு. அது போல கடவுளை நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் அப்படியே அப்புறம் நமக்கு அது பெரிய உதவி பண்றார். நம்ம வாழ்க்கையில நடப்பது போல நிறைய சம்பவங்கள் எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் அழகா பாடல் வடிவத்தில் எடுத்துட்டு வந்து ஒரு கதை ரூபத்துல நமக்கு ஆஹ் உம் ஒரு படைத்தருள் இருக்கிறார். அழகா பிரசன்ட் பண்ணியிருக்கார். சரி, இதுல முக்கியமான கதாபாத்திரம் நம்ம அது குறித்து ஒரு சின்னதா ஒரு முன்னரை பார்ப்போம். நம்ம பார்க்கிறது கந்த புராணத்துல 2வது காண்டம் அசுர காண்டம். அந்த அசுர காண்டத்துல அசுரர்கள் 66 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தலைவன் அசுரேந்திரன். இந்த அசுரேந்திரனுக்கு கல்யாணம் ஆகுது. அவருடைய மனைவி பெயர் வந்து மங்களகேசி. இந்த மங்களகேசி பத்தி சொல்லும்போது கச்சியப்பர் வந்து 2வது பாடல்லே அரக்கியை மணந்து, சரி அரக்கின்னு சொன்ன, சரி ஓகே, அசுரர்கள் அரக்கியை மணந்துக்கிறாங்க. எப்பேற்பட்ட அரக்கியாம், மாரில் மங்கள கேசியாம் அரக்கியை மணந்து அப்படின்னு எழுதுறாங்க. இந்த மாரில் மங்கள கேசி அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாரில் மங்கள கேசி அப்படின்னா பகைமை பண்பு இல்லாதவர், பகைமை எல்லாம் யாரையுமே எதிரியா நினைக்காதவங்களாம். எப்படி இந்த அசுரர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குது? அது ஒரு சிலர் அப்படி அமைஞ்சிருச்சு. அது யாருடைய பிராரப்தம்னு தெரியல, அப்படி அமைஞ்சிருக்கு. சில அசுரர்களுக்கு இப்படி யாரையும் பகைமையா நினைக்காத ஒரு பெண் மனைவியா வாய்ப்பது உண்டு. இன்னொன்னு மாரில் மாரில் மங்கள கேசியாம்னா அன்பு மிக்கவள், அன்பு மாறவே மாறாதவள். அன்பு மாறவே மாறாது. அவ்வளவு லாயல், அவ்வளவு உருக்கம். மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்னு நம்ம கடைசி கந்தபுராணத்தை கடைசி செயல சொல்லும்போது, மாறிலா வள்ளி வாழ்கனா அன்பு மாறவே மாறாத வள்ளி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த வார்த்தைய மங்களகேசிக்கு பயன்படுத்துறார். சரி, இவங்களுக்கு அசுரேந்திரனுக்கும் இந்த மங்களகேசிக்கும் கல்யாணம் ஆயிட்டு, அப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சுரசா இல்லைன்னா சுரசை, சுரசைன்னு ஒரு பெண். பெண் கல்வி ஆரம்பிச்சு வச்சவங்க இவங்க தான் அவங்க தான். நம்மளால ஒரே ஒரு நபருக்கு எல்லா புகழையும் கொடுக்கறது வந்து தப்பு. அசுரர்கள் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்றோம்? இந்த பெண்ணை சுரசைய சுக்கராச்சாரியர் கிட்ட படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. எல்லாருமே எல்லா காலத்திலையும் படிச்சாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு அமைதியா இருந்ததுனால இவங்கதான் பெண்களையே படிக்க வச்சாங்க. நம்ம யாரோ ஒருத்தருக்கே அந்த மாதிரி முத்திரை குத்திர முடியாது. அந்த சுரசை போய் சுக்கராச்சாரியர் கிட்ட என்ன கத்துக்கிட்டா அப்படின்னா, நிறைய மாயாஜாலம் கத்துக்கிட்டான். நிறைய. சுக்கராச்சாரியருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நல்ல மாணவனையோ மாணவியா பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு வந்து
ஒரு தாய் எவ்வளவு இன்பம் அடைவாளோ அதை விட அதிகமான சந்தோஷம் அந்த ஆசிரியருக்கு. நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறாரு, இவ்வளவு தேர்ச்சி பெற்றுட்ட சுரசை, உனக்கு பேரே மாயா அப்படின்னு, மாயை அப்படின்னு ஒரு பேரே, மாயைன்னு பேரே வைக்கிறார், பட்டம் கொடுக்கிறார். மாயை வேறு சுரசை வேறு நீ இல்லாதபடிக்கு நீ இருப்ப அப்படின்னு. ஏன்னா மாய சக்தி எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தேர்ச்சி பெற்றவள் இவள் அப்படின்றதுனால மாயன்ற பேரு இந்த சுரசைக்கு வருது. சுரசை யாரு? அசுரேந்திரனுக்கும் மங்களகேசிக்கும் பிறந்தது. இப்ப இந்த அசுரேந்திரன் பல கோடி அசுரர்களுக்கு தலைவனா இருக்கிறார். சரி, மங்களகேசி மாறிலா மங்களகேசி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்ப இந்த மாயை வந்து ஒரு பெண் ரூபத்துல இப்ப இருக்கு. அப்ப வந்து வெறும் அந்த ஒரு பெண் தான் மாயையான்னு கேட்டா அப்படி கிடையாது. எது வேணாலும் நமக்கு மாயையா மாறலாம். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சைவ சித்தாந்தமும் அத்வைத வேதாந்தமும் ஒரு சுருக்கமா பார்க்கலாம். அத்வைத வேதாந்தத்துல மாயை அப்படின்னு சொல்லும்போது வந்து யாமா சா மாயா அப்படின்னு அர்த்தம். அதுதான் மாயை. எது யாமா, எது இல்லையோ அது மாயை. அப்ப இல்லாத ஒரு பொருளை நானா கற்பனை பண்ணிக்கிட்டா அப்ப அந்த கற்பனை தான் மாயன்னு கேட்டா அந்த ஒரு மனப்பக்குவம் ஆளானதுக்கு எது காரணமோ அது மாயை. அப்போ இல்லாத ஒரு பொருளை, எப்படி ஒரு பாலைவனத்துல நான் வந்து ஒரு காணல் நீர் பாக்குறேன், அது உண்மையிலே இல்லை, அது ஒரு மாயை, அவ்வளவுதான். அது ஒரு தோற்றம், ஒரு காட்சி. சரி, அப்ப பாலைவனத்துல மட்டும்தான் மாயா இருக்கு? அப்படி இல்லை. ஒரு பொருள் நிலையே இல்லாத பொருள், இது ரொம்ப வருஷம் தேராது, ஆனா அது என்னைக்குமே இருக்கும்னு நான் நம்புறேன் பாருங்க, அது மாயை. அதனால எனக்கு உண்மையிலே சுகமே கிடைக்காது, ஆனா அதனால எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல, அது மாயை. அழிஞ்சு போகக்கூடிய பொருள் அழியாம அது என்னைக்கும் இருக்கும்னு நினைக்கிறது கூட மாயை தான். அது அழகுன்னு நினைக்கிறது மாயை, அது சுகம் கொடுக்கும்னு நினைக்கிறது மாயை, அது இல்லாம என் வாழ்க்கையே வெறும் சூன்யம் அப்படின்னு நினைக்கிறதும் மாயை. அப்ப இந்த மாயைன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளான்னு கேட்டா கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பெண்ணான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்னதான் அந்த மாயை? நம்ம மனசு அஞ்ஞானத்துல முழுகிற நிலை வந்து மாயை. சரி, அத்வைத்தத்தை விட்டுருங்க. அந்த அத்வைத்தத்தை இந்த மாயான்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால ஒரு சிலர் வந்து இந்த அத்வைத்த வேதாந்தின்ஸ மாயாவாதிகள்னு சொல்றது அப்படி கிடையாது. சைவ சித்தாந்தத்துல இந்த மாயைய மூணா பிரிச்சு சொல்றாங்க. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா போகணும்னு இல்லை. ஆனா இந்த சுத்த மாயையில சில நல்ல விஷயங்களும் இருக்கு. எப்படி நல்ல விஷயம் இருக்கு மாயையில? மாயை தான் இல்லாத பொருளாச்சு. அப்படி இல்லாத ஒரு ஒரு விஷயம் நமக்கு எப்படி நல்லது பண்ண முடியும்? நான் என்னுடைய வீட்டுல என்னுடைய தாய் மடியில ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கின்னு இருக்கேன். ஆனா ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு பெரிய காடு, அடர்ந்த காடு, பகல் நேரத்துல இருட்டு போல இருக்கக்கூடிய காடு. அதுல பாதி தூரம் போயிட்டேன், எந்த வழியில போறதுன்னு தெரியல. அப்போ ஒரு புலி உருமுற சத்தம் கேக்குது. ஆஹ் அதே நேரத்துல இந்த பக்கத்துல மற்ற சிங்கமும் எல்லாம் ஓடி வருது. அந்த நேரத்துல நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேகமா ஓடி போறேன். அப்ப நான் எழுந்ததுக்கு எது காரணம் அப்படின்னா, என்னோட துக்கத்திலிருந்து நான் எழுந்ததுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு புலிதான் காரணம். ஆனா புலிதான் இல்லவே இல்லையே. ஆனா துக்கம் உண்மைதானே? உண்மையிலே துக்கம் கூட உண்மை இல்லைதான். அந்த துக்கம்னு நாம நினைக்கிறது அந்த நொடியில தோன்றுவது போல தோன்றி மறைஞ்சிருச்சு. ஆனா அதுல இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு அது உள்ள இருந்த ஒரு புலி உதவுச்சு. புலி உதவணும்னு உதவல, எல்லாமே மாயை தான். ஆனா அதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு உதவுச்சு இல்லையா? அது போல இந்த மாயைய சுத்த மாயை, அசுத்த மாயை, இதுல இருந்து எல்லா ஆத்ம தத்துவம், எல்லா தத்துவங்களும் வருது, எல்லா தேகங்களும் வருது அப்படின்லாம் பிரிச்சு சொல்லுவாங்க. அதுல இந்த பிரகிருதி மாயை, அந்த பிரகிருதி மாயன்றது இந்த உலக மாயை. உலக மாயன்றது எனக்கு எனக்கு பெண்ணாசை இருக்கு, எனக்கு பொன்னாசை இருக்கு, எனக்கு மண்ணாசை இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதை வந்து ரொம்ப அழகா ஒரு அருணகிரிநாதர் சொல்வாரு. அவர் சொல்வார், இந்த மாயை இது எப்பேற்பட்டது அப்படின்னா, முருகர் வந்து மகமாயையை அழிச்சிருவார். அப்ப மகமாயைன்னு ஒண்ணு இருக்கு. மகமாயனா இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை வந்து ரொம்ப கடினம் அழிக்கிறது.
மகமாயை கலைந்திட வல்லபிரான். மகமாயை அதை கலைந்திடுவார், அதை கலைஞ்சு எடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். அதை அழிச்சிருவார்னு அர்த்தம். வல்லபிரான் அதை அதுக்கு ஆற்றலுடைய முருகன். அவரு முகமாறும் மொழிந்தும் மொழிந்திலனே. முகமாறும் மொழிந்தும் மொழிந்திலனே. அவர் எனக்கு 6 முகங்கள்ல எனக்கு வந்து சில விஷயங்கள் சொன்னாரு. ஒரு தடவை சொன்னாலே பிடிச்சுக்கிட்டா உத்தம அதிகாரி, நல்ல ஒரு சிறந்த மாணவன். 2-3 முறை சொன்னா அப்படி சொன்னாவது புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்னாவது சொல்லலாம். முருகர் 6 முறை சொல்லியிருக்காரு போல இருக்கு. முகமாறும் மொழிந்தும் மொழிந்திலனே. 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து 6 முறை சொன்னாருன்னு எடுத்துக்கலாம், இல்ல 6 முகங்களால சொன்னாருன்னு எடுத்துக்கலாம். 6 முகங்களின் தத்துவம் என்ன அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு அருணகிரிநாதர். அது சொன்னதுக்கு அப்புறமும் என் மனசு எப்படி இருக்கு? அகம் மாடை மடந்தையர் என்றயரும், அகமாடை மடந்தையர் என்றயரும், ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. மகமாயையை ஜெயிக்க வல்லவை பெற்ற அந்த முருகன் எனக்கு உபதேசித்த பிறகும் ஜகமாயையுள் அகம் வீடு பெண் பொன் மண் இப்படினே இருக்கிற நான் இப்படி தயங்குறனே. இதெல்லாம் அப்போ கடவுளே உபதேசம் பண்ணா கூட நம்ம கஷ்டப்பட்டுனே தான் இருப்போமான்னு கேட்டா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருத்தன் பசியில இருக்கான், ஒரு வள்ளல் வராரு, இந்தாப்பா சோறுன்னு சொல்லி கொஞ்சம் சோறு கொடுக்குறாரு. இவனுக்கு பசி போயிடுச்சு, ஒரே சந்தோஷம், ஆஹா வந்து உதவினாரே ரொம்ப நல்லவர். மறுநாளும் அவனுக்கு பசிக்குது, மறுநாளும் அவர் வந்து சோறு கொடுக்குறாரு. ஆச்சரியம், ஆஹா இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. யாருக்கிட்டயோ போய் கேட்கிறான், அவர் யாரு 2 நாள் சோறு கொடுத்தாரு? அவரா? அவர் வந்து போன வருஷம் பெரிய வெள்ளம் வந்தது, நிறைய பேர் வீடு இல்லாம தவிச்சாங்க, நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்தாரு, இந்த ஊருக்கே 2 மாசம் முழுக்க அவர் தான் சோறு போட்டாரு எல்லாம் சொல்றாங்க. ஓ, அப்பேற்பட்ட வள்ளலா? அப்புறமா அவர் வந்து சொல்றாரு, இந்தாப்பா உனக்கு ஒரு மூட்டை அரிசி இருக்கு, இது ஒரு 2 மாசத்துக்கு வரும், நீயே சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி. ஆனா இப்படி எல்லாம் இலவசமா கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மனசு என்ன பண்ணுது? ரொம்ப பசிச்சால் வழியே சமைக்கிறது இல்லை, சும்மா உட்காந்துன்னு இருக்குது. சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. அந்த அரிசி முடியிற நேரத்துல அவர் வராரு. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு அரிசி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போற? அதனால இந்த நிலம், இந்த ஒரு காணி நிலம் நீ எடுத்துக்கோ, நீயே உழுது, நீயே பயிர் செஞ்சு, நீயே அரிசி உருவாக்கி, நீயே சோறு சமைச்சு சாப்பிடு. இவனுக்கு அதெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா அவர் கொடுக்குறார், நிலமும் கொடுத்துட்டார். அப்புறம் திரும்பி வரார், உனக்கு அது எப்படி விடணும், எப்படி உழுது நாத்து நட்டு எப்படி களை பறிச்சு எப்படி நீக்கல் பண்ணி இதெல்லாம் பண்ணணுன்றதுலாம் தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்லித்தர எல்லா நுட்பங்களையும். அப்புறமும் கஷ்டப்படுறான். அப்புறம் ஒரு நாள் நினைக்கிறான், நமக்கு நிலம் கொடுத்து நிறைய சூக்ஷ்மங்கள் சொல்லி கொடுத்து அரிசி கொடுத்து சோறு கொடுத்து இப்படியெல்லாம் உதவுன ஒருத்தர் நான் பயன்படுத்திக்காம விட்டுட்டேனே அப்படின்னு வருந்துறான். அந்த நிலைதான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்றார். மகமாயை கலைந்திட வல்ல பிரான். சுத்தமா இப்பேற்பட்ட அந்த வல்லல், மகமாயை கலைந்திட வல்ல பிரான், அவர் வந்து முகமாறு மொழிந்து மொழிந்திலனே. 6 முகங்களின் தத்துவத்தை சொல்லியும் நான் வந்து சில துக்கத்திலிருந்து மீண்டு வெளில வராம இருக்கிறேனே, அது என்னுடைய குறைபாடுதான் காரணம். அகமாடை மடந்தையர் என்றயரும், ஜகமாயையுள் நின்று தயங்குவதே. இந்த ஜகமாயை, இந்த பிரகிருதி மாயையில நான் நின்னு இப்படி தயங்கி வருந்தி துக்கத்துல இருக்கிறனே அப்படின்னு அவர் வருந்துறாரு. மாணிக்கவாசகர் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பெருசா ஒன்றும் தவம்லாம் பண்ணிடல, எனக்கு அறிவும் இல்லை, நல்ல விரதம்லாம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு பெரிய காட்சி கொடுத்த அந்த சிவபெருமான நான் வந்து இன்னும் அணுகாம இருக்கிறனே. பாடல் அது, சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி, அப்படி இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. தோலின் பாவை கூத்தாட்டாய், அப்படி வெறுமனே இந்த
உலக விஷயங்கள்ல இருக்கிற எண்ணெய் சுழன்று விழுந்து கிடப்பேனை, இப்படிதான் நான் இருக்கேன். மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற, மாலும் காட்டி வழிகாட்டி, எனக்கு உன்மேல அன்பு வர வைச்சு, உன்கிட்ட எப்படி வரணும் வழியும் காமிச்ச, திரும்ப இந்த உலகத்துக்கு வராதபடி ஒரு உயர்ந்த கதி கொடுத்த, கோலம் காட்டி ஆண்டானை, அப்பேற்பட்ட திருவடி காட்சி கொடுத்த அந்த சிவபெருமானை, கொடியே நின்றோ கூடுவதே, இந்த கொடிய உள்ளம் கொண்டவன், உயர்ந்த கதி கிடைச்சும் அதுக்கு வழி சொல்லி கொடுத்தும் கடவுள், நான் அங்க போகாம இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். இந்த நிலைக்கு மாயையும் ஒரு காரணம். அப்போ பழிய தூக்கி யாருமே போடுறதுக்கு தான் இந்த மாயை இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. மாயையை வாழ வைக்கிறதே நம்ம தான். நம்ம மாயைக்கு உயிர் கொடுக்கல, மாயை ஒவ்வொரு நாளும் அதுக்கு சக்தி கொடுக்குறோம். அதுல 4 மணிக்கு எழுந்துக்கணும். 6 மணிக்கு தான் எழுந்துப்பேன். 6 மணிக்கு என்ன காக்கா குருவி கூட எழுந்துக்கிறது இல்லை, நான் மட்டும் எழுந்து என்ன பண்ண போறேன். சோ எங்கெங்கெல்லாம் நம்ம மனசு நம்மளை கீழே இருக்குது அங்கெல்லாம் மாயை இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதானே இருக்கு. மாயை ஜெயிக்கணும்னா நம்ம முருகரை வழிபடணும். அந்த முருகர் எங்கேயோ இல்லை, உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான். ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருக்கிற அந்த முருகனை நான் காலையிலிருந்து இரவு மட்டும் இல்லை, பிறப்பிலிருந்து இறப்பு மட்டும் இல்லை, இன்னொரு முறை இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் காப்பதற்கு, எனக்கு இந்த முருகனுடைய அருளை ஈட்டுவதற்கு, அப்படியே அதை பிடிச்சு ஒரு கவர்வதற்கு கச்சியப்பரின் இந்த கந்த புராணம் என்னும் இந்த அழகான ஒரு நூலை, புராணத்தை ஒவ்வொரு நாளும் படித்து மகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும். ஆனா நமக்கு வகுப்புகள் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழன். இப்போ வாழ்த்துச் செயல் சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு வாழ்த்துச் செயல் நான் ஷேர் பண்றேன், ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெற்பை, கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.